Welcome to Lifeguard. Subscribe for more videos. வணக்கம். நாம் இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாவக்காவை நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடு ஏறினதும் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம கடுகை போட்டுருவோம். அதில் கடுகு நல்லா பொரிய வந்துடுச்சு. இப்போ நம்ம அதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். நம்ம எண்ணெயிலேயே தான் இந்த பாவக்காவை நம்ம வதக்க போகிறோம். நான் 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கசப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கிறோம். இப்போ வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துருவோம். பாவக்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த மாதிரி செஞ்சோம்னா சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்த்துக்க போகிறது கிடையாது. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அப்பப்போ லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டை வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடுவோம். இன்னும் நம்ம மூட தேவையில்லை. இன்னும் அடிக்கடி இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி விட ஒரு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது மாதிரி விட இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா பிடிக்காமல் இருக்கணும்ல, அதுக்காக. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது மாதிரி பெரட்டி விடுங்க. இப்படி பண்ணோம்னா பாவக்காய் ரொம்ப கசப்பும் தெரியாது, நல்லாயிருக்கும். பெரிய சைஸ் பாவக்காய் கூட இதே மெத்தடில் வதக்குங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.